இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வந்த ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். மற்றும் ஊடகம் வாயிலாக இணைகிற அனைத்து நண்பர்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். தேவன் மகிமைப்படுவாராக. ஆமென். வந்த யாவருக்கும் தேவனுக்கு மகிமை செலுத்துகிறேன். அநேகர் வரவில்லை இல்லையா? அநேக நாற்காலிகள் காலியாக உள்ளது. தேவன் எல்லா நாற்காலியும் நிரப்ப வேண்டும். ஆமென். அநேக வீணான நேரங்களில் சும்மா இருக்கக்கூடாது. வீட்டில் நீங்கள் வந்தது போல் நம்மளோட சகோதரர்களும் வர வேண்டும். ஆமென். சபைக்காக ஜெபித்துக் கொள்ள வேண்டும். வாசிக்கும்படி கேட்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் முதல் 37ஆம் வசனம் வரை முதலில் வாசிக்கும்படி கேட்கிறேன். அப்பொழுது நியாயசாஸ்திரி ஒருவன் எழுந்திருந்து அவரை சோதிக்கும்படி, போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது? நீ வாசித்திருக்கிறது என்ன என்றார். அவன் பிரதியுத்தரமாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்றான். அவர் அவனை நோக்கி, நிதானமாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பாய் என்றார். அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய் இயேசுவை நோக்கி, எனக்கு பிறன் யார் என்று கேட்டான். இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் பார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். மறுநாளிலே தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திரக்காரன் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாக ஏதாகிலும் இவனுக்காக செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றான். இப்படி இருக்க கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் பிறனாய் இருந்தான்? உனக்கு எப்படி தோன்றுகிறது என்றார். அதற்கு அவன், அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீயும் போய் அந்தபடியே செய் என்றார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். இதில் உள்ள சத்தியத்தை தேவன் நம் கண்களுக்கு தெரிய செய்வாராக. ஆமென். நம்ம இருதயத்தில் தைக்க வேண்டிய காரியங்கள், சில காரியங்கள் உண்டு. நம்ம ரொம்ப இதாக போக இல்லைனா ரொம்ப ஸ்மூத்தான ஒரு இடத்துல இருக்கிறோம். இந்த இந்த ஓமை வந்துட்டு ரொம்ப மிக அநேகர் கிறிஸ்தவர்கள் உட்பட்டு கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் எல்லாம் சொல்லுகிற ஒரு ஓமை, நல்ல சமாரியன் என்று சொல்கிறார்கள். ஆனால் இன்னைக்கு நாம் அடிப்படையாக அது எங்கே சொல்லப்படுகிறது, அது எதை குறிக்கிறது என்று நாம் பார்க்கலாம் என்று நினைக்கிறேன். இந்த சூழல் எங்கே நடக்கிறது என்றால், லூக்கா எழுதுகிறது 10ஆம் அதிகாரத்தில் எழுதுகிறான். எழுதும் பொழுது நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், அந்த அதிகாரம் ஆரம்பிக்கும் பொழுது தேவன் அநேகர் ஊர்களுக்கு ஊழியத்துக்கு தேவன் அனுப்புகிறார் சீஷர்களை. சீஷர்கள் போய் அநேக ஊழியங்கள்லாம் செய்து மிக பேய்கள் ஓடுகிறது எல்லாம் அநேக அற்புதங்கள்லாம் நடந்திருக்கு. நடந்தோடனே வந்து சொல்கிறாங்க, இயேசு கிறிஸ்து, ஆண்டவரே, உங்கள் பேரில் எப்படிலாம் நடக்குது, நாங்கள் எங்களால் இப்படி செய்ய முடியாது என்றார்கள். அதற்கு கிறிஸ்துவானவர் சொல்கிறார், நீங்கள் இதற்கெல்லாம் சந்தோஷப்படுவதை விட உங்களுடைய பெயர் நித்திய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்குது என்பதை குறித்து மகிழ்ச்சி அடைங்க என்று சொல்கிறார். இதெல்லாம் தேவன் செய்கிறார். ஆனால் அடிப்படையாக அதை சொல்லி அவர்களை கலிகூற செய்கிறார். அதற்கப்புறம் தான் இந்த ஒரு சூழல் நடக்கிறது. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒரு அந்த மோசேயுடைய நீதிகளை படித்து தேறின ஒருவன், ஒரு ரபி, ஒரு லாயர், அதாவது தேவனுடைய சட்ட திட்டங்களை எல்லாவற்றையும் படித்த ஒருவன் கிறிஸ்துவிடத்தில் வந்து கேட்கிறான். முதலாவது 25வது வசனத்தில் ஆரம்பிக்கிறது, அவன் கிறிஸ்துவை சோதிக்கும்படி கேட்கிறான். நன்றாக கவனித்தீர்கள் என்றால் நாம் அறிவோம், நற்செய்தி எழுதப்பட்ட ஒவ்வொரு இடத்திலும் அநேக அதை எழுதின அந்த சுவிசேஷத்தை எழுதினவர்கள் குறிப்பிடுகிறதை நீங்கள் கவனிக்க முடியும். கிறிஸ்துவை எப்படியாகிலும் குற்றம் சாற்றி விடலாம் அப்படி என்று முயற்சியில் இருக்கிறார்கள். அதே போன்று
இந்த இடத்திலும் ஒரு வேத அஹ், அறிஞன் ஒருவன் கிறிஸ்துவிடத்தில் பேசி கொண்டிருக்கிறான். கிறிஸ்துவும் வேதம் அறிந்தவர் தான். அது என்ன நடக்கிறது என்றால், he came to test Jesus. கிறிஸ்துவை சோதிக்கும்படி வந்தான். அந்த சோதிக்கும்படி என்கிற வார்த்தை கிரேக்க மொழியில் எழுதப்பட்டது, சாத்தான் கிறிஸ்துவை சோதிக்கும்படி வந்தான். அதே வார்த்தை இங்கே எழுதப்பட்டிருக்குது. கிறிஸ்துவை சோதிக்கும்படி ஒரு கேள்வி கேட்கிறான். அவனுடைய எண்ணம் வந்துட்டு கிறிஸ்துவிடத்தில் வந்து பதில் பெற்றுக்கொள்வதல்ல, கிறிஸ்துவை சோதிப்பது தான் அவனுடைய எண்ணமாக இருக்கிறது. கிறிஸ்துவிடம் குறை கண்டுபிடித்து கிறிஸ்துவை சிலுவையில் அறைவதற்கான எல்லா காரியங்களும் முன்பாக இது செயல்பட்டு வர காரியமாக இருக்கிறது. நீங்கள் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 25வது வசனத்தில் he came to test Jesus. அதற்கு அடுத்து ஒரு கேள்வி கேட்கிறான். இது எல்லார் மனதிலும் உள்ள ஒரு கேள்வி. கிறிஸ்தவர்கள் உட்பட்டு கிறிஸ்தவர்கள் அல்லாத இந்த மனிதனாய் பிறந்த எல்லாரும் கேட்கிற கேள்வி, இந்த வாழ்க்கைக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கிறதா? அது இருந்தால் அதற்கு எப்படி செல்வது என்று. அது ஒருவேளை இருந்து நாம் அதற்கு செல்ல வேண்டிய வழியை கடைபிடிக்காமல் தவறி விடுவோமோ என்கிற எண்ணம் அநேகர் வாழ்க்கையில் இருக்கு, அநேகருடைய இருதயத்தில் இருக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. இந்த இடத்தில் இந்த வேத பண்டிதர் ஒரு கேள்வி கேட்கிறார். புதிய ஏற்பாட்டில் அந்த ஜெயிலர், அந்த சிறைச்சாலை அதிபதி என்ன கேட்கிறான்? நான் எப்படி ரட்சிக்கப்படுவது என்று கேட்கிறான். How can I be saved? நாங்கள் எப்படி ரட்சிக்கப்படுகிறது என்று கேட்கிறான். கிறிஸ்து ரட்சிக்கப்படுவதை பற்றி அநேக காரியங்கள் பேசியுள்ளார். இந்த இடத்தில் என்ன கேட்கப்படுகிறது என்றால், நாங்கள் எப்படி மறுமையை அடைவது என்கிற ஒரு கேள்வியை கேட்கிறான். கேள்வி சரிதான், ஆனால் அவன் பதில் வேண்டும் என்பதற்காக கேட்கவில்லை, கிறிஸ்துவை சோதிக்கும்படிக்காக கேட்கிறான். நித்திய ஜீவனுக்கான வழி எப்படி என்று கேட்கிறான். கிறிஸ்துவானவர் ஒரு கேள்வியை கேட்டவுடன் கேள்வியிலே ஒரு பதிலை, கேள்வி வழியாகவே ஒரு பதிலை கேட்கிறார். அநேக பெரிய அறிஞர்கள் பொதுவாக என்ன செய்வார்கள் என்றால், ஒரு கேள்வியை அவர்களிடத்தில் வைத்தீர்கள் என்றால் அவர்கள் பதில் சொல்வதை விட மற்ற ஒரு கேள்வியினால் உங்களை சிந்திக்க செய்து உங்கள் வாயிலாய் உங்கள் யோசனையின் நிமித்தம் அந்த பதிலை வர செய்வார்கள். கிறிஸ்துவானவர் அதே போல் அநேக இடங்களில் இவ்வகையான ஒரு இதை செய்தார். ஒரு கேள்விக்கு பதிலாக மற்ற ஒரு கேள்வியை கேட்கிறார். என்ன கேட்கிறார் என்று சொல்லுங்கள் பார்ப்போம். நியாயப்பிரமாணம் என்ன? வாட் டஸ் த லா டிமாண்ட்ஸ்? லா நியாயப்பிரமாணம் என்ன சொல்லியிருக்குது? நீ படிச்சவன் தானே, நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது என்று கேட்கிறார். அது வந்துட்டு கிறிஸ்துவானவர் அவனையே, அந்த கேள்வி கேட்டவரையே யோசித்து பதில் சொல்ல வைக்கிறார். அதற்கு அவன் சொல்லிய பதில் மிக அற்புதமான பதில். ஏற்கனவே மத்தேயுலையும் மார்க்லையும் மற்ற ஒருவரை பற்றி எழுதியிருக்கிறது. நன்றாக கவனித்தீர்கள் என்றால் அது வேற. எது பெரிய கமாண்ட்மெண்ட், விச் இஸ் தி ஹையஸ்ட் கமாண்ட்மெண்ட், அது வேற. இங்கே என்னன்னா, இங்கே என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? மறுமையை குறித்து கேட்கிறார். கேட்ட உடனே அதே போல ஒரு பதில், அதை வாசிக்கும்படி கேட்கிறேன். அவன் பிரதியுத்தரமாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்றார். இது கிறிஸ்துவானவர் இந்த நபரோ திடீரென்று சொல்லவில்லை. பென்டாடோக் என்று சொல்லுகிற 5 இதுல டியூட்ரானமி, உபாகமத்தில் எழுதப்பட்ட ஒரு காரியம். உன் முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் ஆத்துமாவோடும் தேவனில் அன்பு கூறுவாயாக. இது வந்துட்டு எல்லாருக்கும் அறிந்த ஒரு காரியம். என்னவென்றால், இது தேவனோடு உள்ள உறவை காமிக்கிறது. இதுவும் குறைவில்லை. எல்லாவற்றையும் உயர்வாக முழு பலன், முழு எல்லாவற்றோடும் கிறிஸ்துவில் அன்பு, தேவனில் அன்பு கூற வேண்டும் என்று சொல்கிறான். அதற்கு அடுத்து ஒன்று சொல்கிறான். என்ன சொல்கிறான்? அவர் உன்னிடத்தில் அன்பு கூறுவதை போல் பிறனிடத்திலும் நீ அன்பு கூறுவாயாக என்று சொல்கிறார். அவன் சொன்ன பதில் சரிதான். கிறிஸ்துவானவரும் நியாயமான முறையில் சரியான விதத்தில் சொன்ன, அதை போய் செய், நீ பிழைப்பாய் என்று சொல்கிறார். அன்பானவர்களே, ஒரு காரியத்தை கவனிக்க வேண்டும். இது சொல்லப்படுகிற காரியம் கிறிஸ்து மரித்து சபையை நிலைநாட்டுவதற்கு முன்பாக நடக்கிற ஒரு காரியம்.
கிறிஸ்துவானவர் யூதராக வாழ்ந்தார், யூதர்கள் மத்தியில் வாழ்ந்தார், அவர் நியாயப்பிரமாண காலத்தில் வாழ்ந்தார். ஆமென். அவர் வந்துட்டு புதிய ஏற்பாட்டின் காலத்தில் வாழவில்லை. ஆனால் புதிய ஏற்பாடு கிறிஸ்துவின் ஆரம்பத்திலிருந்து ஆரம்பிக்கிறது நமக்கு. ஆகவே இந்த இடத்தில் பழைய ஏற்பாட்டை தேவன் முன்வைத்து சொல்கிறார். இன்னும் வெளிப்பாடெல்லாம் முற்று பெறவில்லை. ஆகவே தேவன் இதை சொல்லி அவனுக்கு அந்த பதிலை சொல்லுகிறார். ஆனால் இதில் ஒரு ஆழமான ஒரு இது இருக்கிறது. இதை செய் என்று சொன்னவுடன் அடுத்த இதுல அவன் பதில் சொல்லுகிறான், பார்ப்போம். அவர் அவனை நோக்கி, நிதானமாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பாய் என்றார். 29வது வசனம். அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய் இயேசுவை நோக்கி, எனக்கு பிறன் யார் என்று கேட்டான். அவன் தன்னை நீதிமானாக காட்டிக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினான். இது பாருங்க, பரிசேயருடைய இருதயம் இப்படிதான் இருந்தது அந்த நாட்களில். தங்களை நீதிமானாய் காட்டிக்கொள்வது. வேதத்தை எல்லாம் அறிந்து வைத்திருப்பார்கள். உலக ஞானம் அவர்களுக்கு எல்லாம் இருக்கும். வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்று ரொம்ப தந்திரங்கள்லாம் அறிந்து வைத்திருந்தார்கள். அவர்கள் வாழ்க்கையில் தாழ்மை இல்லை, தேவனுக்கான பயம், தேவையான பயம் இல்லை. இதெல்லாம் இல்லாத ஒருவர் அங்க சொல்லுகிறார், தன்னை நியாயப்படுத்தி கொள்ள. ஆமென். பாருங்க, தன்னை நியாயப்படுத்தி கொள்ள அவன் இந்த வார்த்தை இன்னொரு இடத்துல நம்ம கேட்டிருப்போம். ஒரு பரிசேயன் வெளில இருந்து ஜெபம் பண்றான். இதே லூக்கால, ஆண்டவரே, நான் மற்ற நபரை போல இல்லை, நான் இத்தனை நேரம் உபவாசிக்கிறேன், இவ்வளவு இது செய்கிறேன். ஆனால் அவன் தன்னை நியாயப்படுத்தி கொள்கிறான். மற்றவனோ வெளியிலிருந்து தன் மார்பில் அடித்து கொண்டு, ஆண்டவரே, பாவியான எனக்கு இறங்கும் என்று சொன்னான். இந்த காரியம் சொல்லப்பட்டதை நாம் கிறிஸ்தவ அடிப்படையில் பார்க்கும் பொழுது பவுல் அடியார் எழுதுகிறது என்னவென்றால், இந்த சட்ட திட்டங்கள் எல்லாம் வந்துட்டு நமக்கு எதை காமிக்கிறது என்றால் ஒரு ஸ்டாண்டர்டை காமிக்குது. எல்லாம் நம் 100% செய்துவிட முடியாது என்பது மனிதர்களுடைய பலகீனத்தை காமிக்கிறது. இதற்கு எல்லாவற்றையும் செய்து முடிக்க முடியாது என்பதற்காக தான் பலி பிரமாணம் கொடுக்கப்பட்டது. இது எல்லாம் கிறிஸ்துவை கை நோக்கி கை காமிக்கிற ஒரு காரியமாக இருந்தது. இந்த இடத்துல பார்க்கிறோம், அவன் தன்னை நியாயப்படுத்தி கொள்ள செயல்பட்ட ஒரு காரியம். தன்னை நியாயப்படுத்தி கொள்ள அந்த உலகத்தில் அநேக காரியங்களை செய்கிறார்கள். ஆனால் இவன் அதே போல் கிறிஸ்துவிற்கு முன்பாக தன்னை நியாயப்படுத்தி கொள்ள, எனக்கு பிறன் யார் என்று கேள்வி கேட்கிறான். அதற்கு தேவன் பிரதியுத்தரமாக மீண்டும் சொல்கிறார், வாசிக்கும்படி கேட்கிறேன். இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயையும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். மறுநாளிலே தான் புறப்படும்போது 2 பணத்தை எடுத்து சத்திரக்காரன் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாக ஏதாகிலும் இவனுக்காக செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றான். அதில் பாருங்க, அவன் இயேசுவை சோதிக்கும்படி எனக்கு பிறன் யார் என்று கேட்கிறான். அவனை நியாயப்படுத்தி கொண்டு, பிறன் யார்? உன்னில் அன்பு கூறுவது போல் பிறனிலும் அன்பு கூறு. அந்த பிறன் யார் என்று அவன் தன்னை நியாயப்படுத்தி கொள்ள கேட்கிறான். கிறிஸ்துவை சோதிப்பதற்காக கேட்கிறான். பழைய ஏற்பாட்டில் நாம் முழுவதும் வாசிக்கிறோம், தேவனானவர் சொல்கிறார், உங்கள் மத்தியில் வாழ்கிற அயலானை நீங்க ரொம்ப நீதியோடு நடத்த வேணும், ரொம்ப நியாயமா நடத்த வேணும் அப்படி என்று சொல்கிறார். அடுத்து என்ன சொல்கிறார்? உங்களுடைய எதிரிகளை நேசி என்று சொல்கிறார். இதெல்லாம் வந்துட்டு பழைய ஏற்பாட்டில் அநேக காரியங்களை வாசித்திருக்க கூடும். அவன் அறிந்திருந்தான். அவனுடைய நோக்கம் என்னவென்றால், அதை அவன் அறிந்திருந்தானே உடைய அதன்படி அவன் வாழாத ஒருவனாய் இருந்தான். ஆகையால் தான்
அவனுக்கு இந்த பிறன் யார் என்பது அவனுக்கு தெரிந்திருக்க வேண்டிய ஒருவன் பிறன் யார் அப்படி என்று கேட்கிறான். உன்னில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிலும் அன்பு கூறு என்கிறார். அதற்கு பிரதி உத்தரமாக தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிற உவமை இதுதான். ஒருவன் பிரயாணமாய் எரிகோவுக்கு சென்று எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு சென்று கொண்டிருந்தான். கவனித்தீர்கள் என்றால் அந்த ஜியாகிரபி, அந்த நில இயல் எப்படி இருக்கும் என்றால், அது ஒரு இரவான நேரத்தில் அநேக கல்லர்கள் அங்கு இயல்பாகவே இருக்கிற ஒரு இடம். இரவில் யாரும் அங்கு பயணம் செய்ய மாட்டார்கள். இயற்கையும் சாதகமாக இருக்காது. கல்லர்கள் கையில் தப்பினாலும் இயற்கையில் மாட்டிக்கொள்வார்கள். ஆனால் இந்த இடத்தில் நாம் கவனிக்கிறோம், ஒருவன் பிரயாணமாய் செல்கிறான். எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு செல்கிறான். அவன் போகும் வழியில் கல்லர்கள் கையில் அகப்பட்டு கொண்டுகிறான். அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவனுடைய ஆடையை எடுத்துக்கொள்கிறார்கள். அந்த நாட்களில் அணிகிற ஆடைகள் எல்லாம் மிக, அந்த நாட்களுக்கு அது விலை உயர்ந்ததாக ஒரு காரியமாக இருக்கும். அவனை அடிக்கிறார்கள். அவனை குற்றுயிரும் குறைவுயிருமாய் விட்டு செல்கிறார்கள். இதுதான் ஒரு சூழல் நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது அவன் யார் அந்த பிறன் என்று கேட்டதுக்கு தான் தேவன் இதை சொல்லுகிறார். அதை சொல்லும் பொழுது அடுத்த இது சொல்லுகிறார், ஒரு ஆசாரியன் வருகிறான். ஆசாரியன் என்ன செய்ய வேண்டும் என்றால், எல்லா வேதத்தையும் படித்தவர்கள், வேதத்தை பிரசங்கிக்கிறவர்கள், வேதத்தின்படி நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவன் பார்த்து உதவி செய்ய வேண்டிய ஒரு இடத்தில் இருக்கிறவன் மற்ற ஒரு பக்கமாய் தற்செயலாய் வந்தவன் கடந்து செல்கிறான். மற்ற ஒரு லேவியன் வரான். லேவியனும் லேவியன் தான் ஆசாரியனாக முடியும். மற்றொரு லேவியன் என்ன குறிக்கிறது என்றால், அவன் ஆசாரியன் இல்லை, ஆனால் லேவியனாக வருகிறான். அங்கு என்ன நடக்கிறது? அவன் லேவியனாக இருக்கிறவன் இவைகள் எல்லாம் செய்ய வேண்டிய இடத்தில் இருக்கிறவன், அவனும் அதை பார்க்கிறான். மற்ற ஒரு வழியாக கடந்து செல்கிறான். மனவர்களே, அடுத்து ஒரு சமாரியன் வர்றான். இதில் ஒரு பெரிய ஒரு பிளவு தேவன் காமிக்கிறார். என்னவென்றால், சமாரியர்கள் அந்த நாட்களில் யூதர்கள் சமாரியர்களை ரொம்ப ரொம்ப இழிவாக பார்த்தார்கள். சமாரியர்கள் என்றாலே ஒரு ஒரு கேவலமாய் பேசப்பட்டார்கள். ஏனென்றால் யெரொபெயாம் நேரத்தில் அநேகர் ஒன்று கலந்து விட்டார்கள் மற்ற ஆட்களுடன். ஆகவே அவர்களை மதிக்காத ஒரு இடத்தில் வைத்திருந்தார்கள். கிறிஸ்துவை ஒரு இடத்துல திட்டும் போது கூட, நீர் சமாரியன் என்று நாங்கள் தெரியும் அப்படின்னு சொல்வார்கள். சமாரியன் என்று ஒரு திட்ட பதமாக பயன்படுத்தப்பட்ட ஒரு காரியம். ஆனால் இந்த இடத்தில் கிறிஸ்துவானவர் அதை ஒரு ஷிஃப்ட் பண்றார். உண்மையான நிலையை காமிக்கிறார். ஒரு பரிசேயன் போகிறான், ஒரு ஆசாரியன் போகிறான், ஒரு லேவியன் போகிறான். செய்யாத ஒரு காரியத்தை ஒரு சமாரியன் பார்க்கிறான். சமாரியன் என்ன செய்கிறான்? அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி ஏற்றி கொண்டான். சத்திரத்திற்கு கொண்டு போய்விட்டான். ஒரு மருத்துவமனையில் சேர்த்து விட்டான். பார்த்த ஒருவன் மனதுருகினான். சமாரியர்களை ஒரு மாதிரி பேசின இடத்தில் கிறிஸ்துவானவர் வேற ஒரு இடத்தை கொண்டு காமிக்கிறார். செய்ய வேண்டியவர்கள் செய்யாமல் போய்விட்டார்கள். இடத்தில் செய்யாமல் போவான் என்று சொல்லப்படுகிறவன் அங்கு மனதுருகினான். தன் வாகனத்தில் ஏற்றினான். காயங்களை எல்லாம் அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுறான். செய்துவிட்டு ஒரு சத்திரத்தில், ஒரு ஹாஸ்பிட்டலில் இது பண்ணான். மறுநாள் வந்து பார்க்கிறான், அவன் அங்கே தான் இருக்கிறான். அதற்கு தேவையான தொகையை கொடுத்து விட்டு, நான் செல்கிறேன், மீண்டும் திரும்பி வருவேன், நான் வரும் வரைக்கும் இவரை பார்த்து கொள்ளுங்கள், அதற்கு தேவையானதை நான் தந்து விடுகிறேன் என்று சொல்கிறான். இந்த இடத்துல பார்க்குறீங்க, இந்த சமாரியன் அங்க செய்ய வேண்டிய காரியத்தை செய்தான். ஆனால் எதிர்பார்க்கப்பட்டவர்கள் செய்யவில்லை. அதை சமாரியன் செய்தான். அதை
செய்து முடித்தோனே கிறிஸ்துவானவர் அதே ஆளை நோக்கி கேட்கிறார், இவர்களில் யாருக்கு அவன் பிறனாய் இருக்கிறான் என்று. அதற்கு சரியான பதிலை அவன் சொல்கிறான், எவன் அவனில் அன்பு கூர்ந்தானோ அவன் தான் பிறனாய் இருக்கிறான். இன்னைக்கு நமக்கு இது ஒரு இவாஞ்சலிஸ்டிக் பேசேஜ். இது ஒரு இவாஞ்சலிஸ்டிக் பேசேஜ். இது என்ன சொல்லப்படுகிறது என்றால், நமக்கு பிறன் யார் என்பதை சொல்லப்படுகிறது. இந்த உலகத்தில் சொல்வார்கள் உங்களுடைய ஜாதி என்று சொல்வார்கள், நம் மொழி பேசுகிறவர் என்று சொல்வார்கள், நம் மதத்தினர் என்று சொல்வார்கள், நமது நாட்டு மக்கள் என்று சொல்வார்கள். இதையெல்லாம் தாண்டி நமக்கு பிறன் யார்? யார் தேவையில் இருக்கிறாரோ அவன் நமக்கு பிறனாய் இருக்கிறான். கிறிஸ்துவானவர் எல்லா பவுண்டரியும் அழிச்சிட்டார். பிறன் என்று சொல்கிறது, பிறன் என்று தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது, நெய்பர் என்று ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. நமக்கு பக்கத்தில் உள்ளவர் என்ற அர்த்தம். யார் யார் தேவையில் இருக்கிறார்களோ அவருக்கு அவர் நமக்கு பிறனாக இருக்கிறார். இதை தான் அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அந்த இடத்துல கிறிஸ்து சொல்கிறார், சரியா சொன்ன, நீனும் அதேபடி போய் செய் என்கிறார். இதற்கு அர்த்தங்கள் அநேகங்கள் இருக்கின்றன. கிறிஸ்தவ அடிப்படையில் பார்க்கும் பொழுது நாம் சட்டம் தேவனால் கொடுக்கப்பட்டது, சட்டம் தேவை. ஆனால் அந்த சட்டத்தை நம்மளால் முழுவதும் கைப்பற்ற முடியாது. கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தில் வந்த பொழுது ஒரு நல்ல சமாரியனாக வந்தார். வந்த தேவன் குற்றுயிரும் குலை உயிருமாய் இருக்கிறவரை பார்த்து நம்மை சத்திரத்தில் சேர்த்து கொண்டு போனார். ஆனால் போனவர் அதோடு விடவில்லை, இதற்கு செலவாகும், அதை பார்த்து கொள்ளுங்கள், நான் வந்து சரி பண்ணுகிறேன் என்று. அது என்ன சொல்லப்படுகிறது என்றால், நம்மளால் ஒரு காரியத்தை செய்து முடிக்க முடியாது, ஆனால் செய்து முடித்த ஒருவர் இருக்கிறார் என்று காமிக்கப்படுகிறது. இந்த இடத்தில் நம் சட்டத்தை 100% செய்ய முடியாது, ஆனால் கிறிஸ்துவானவர் நமக்காக செய்து முடித்தார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த உலகத்தில் நாம் விட்டு இது அன்பு கூறுகிற ஒரு இதாக தான் இருக்கிறது. இந்த இடத்துல தான் நாம் பார்க்கிறோம், கிறிஸ்துவானவர் சொல்கிறார், உன்னிடத்தில் அன்பு கூறுவனை போல பிறனிடத்தில் அன்பு கூறு. முதலாவது தேவனில் அன்பு கூற வேண்டும், முழு இதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் அவரில் அன்பு கூற வேண்டும். அடுத்து வெர்டிக்கல், முதல்ல இப்படி தேவனோடு போகிறது, அடுத்து மனிதர்களோடு வருகிறது. நாம் தேவனை மாத்திரம்தான் நேசிக்கிறோம், பக்கத்தில் உள்ளவனை நேசிக்கவில்லை என்று நாம் சொல்லுவதற்கு இடமில்லை. இங்கே நல்ல சமாரியன் கதை நமக்கு ஒரு இதாக இருக்கிறது. நாமும் ஒரு நாள் இருந்தவரை நம் தேவன் நம்மை ரட்சித்தார், நம்மை கிறிஸ்து போல் இருக்க விரும்புகிறார். நாம் நல்ல சமாரியர்களாய் இருக்க வேண்டும் என்று கிறிஸ்து விரும்புகிறார். இதெல்லாம் எதற்கென்றால் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறதுக்கு. ஆமென். இது முதல் காரியம். அடுத்த இதை வாசிக்க வேண்டாம், நான் சொல்லி முடித்து விடுகிறேன். அடுத்து கவனித்தீர்கள் என்றால், அதே அதிகாரத்தில் அடுத்து மார்த்தாளுடைய, இன்னைக்கு காலையில் பார்த்தோம், நான் அதை உள்ள போகாமல் நான் மேலாப்பில் சொல்லி முடித்து விடுகிறேன். மார்த்தாளுடைய கதையை நாம் பார்க்கிறோம். மார்த்தாள் மரியாள், அவருடைய வீட்டு பெத்தனி என்கிற இடத்திற்கு தேவன் செல்கிறார். செல்லும் பொழுது மார்த்தாளும் மரியாளும் அங்கே இருக்கிறார்கள். மார்த்தாள் வரவேற்றால், கிறிஸ்துவானவருக்கு அநேக சேவைகளை செய்தாள். ஆனால் மரியாள் கிறிஸ்துவின் பாதப்படியில் அமர்ந்திருந்தாள். கிறிஸ்துவின் பாதப்படியில் அமர்ந்திருந்தவளை பார்த்தவுடன் மரியாள் அநேக வேளைகளில் யோசனையாக இருந்தவள் கிறிஸ்துவின் பாதப்படியில் உட்கார்ந்து இந்த சகோதரியை கண்டு அவளுக்கு எரிச்சலாகிவிட்டது. ஏன்னா அநேக காரியங்கள் வேலை இருக்குது, இவன் இங்கே உட்கார்ந்துருக்கானே. ஆனால் என்ன நடந்தது என்றால், கிறிஸ்துவிடத்தில் சொல்கிறாள், என் தங்கையை அனுப்பிவிடுவோம், எனக்கு வேலை இருக்குன்னு. ஆனால் கிறிஸ்துவானவர் சொல்கிறாள், மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியத்தை குறித்து கவலையாக இருக்கிறாய், ஆனால் தேவையானது ஒன்றே என்று சொல்கிறார். மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை. சமாரியனுடைய கதை பிறனை நேசிக்க சொல்கிறது. மார்த்தாள் மரியாளுடைய சூழல் கிறிஸ்துவை
கை காமிக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. பிறனையும் நேசிக்க வேண்டும், கிறிஸ்துவையும் நேசிக்க வேண்டும். ஆமென். ஆனால் இதில் முதல்ல தேவன் என்ன சொல்கிறார் என்றால், முதலாவது கிறிஸ்துவை நேசிப்பது. ஆமென். மார்த்தால் அநேக ஊழியங்கள் செய்து கொண்டிருந்தால் கிறிஸ்துவிடத்தில், ஆனால் முதலில் எது வர வேண்டும் என்றால், நம் ஊழியம் அல்ல, நாம் தான் கிறிஸ்துவிடத்தில் முதலில் இருக்க வேண்டும். மரியாளுடைய அனுபவம் முதலில் வேணும், மார்த்தாளுடைய அனுபவம் அதிலிருந்து வெளிப்பட வேண்டும். கிறிஸ்துவானவர் பாதப்படியில் உட்கார்ந்திருக்க வேண்டும். அதற்கு அப்புறம் நம் ஊழியம் செய்யும் பொழுது தேவன் நமக்கு உதவி செய்வார். தேவன் என்ன எதிர்பார்க்கிறார் என்றால், நமது திறமையோ நமது தாளந்தை மாத்திரம் எதிர்பார்க்கவில்லை, நமது காசை எதிர்பார்க்கவில்லை, முதலில் நம்மை எதிர்பார்க்கிறார். நாம் அநேகர் பார்த்துருக்கீங்களா, நான் காசு கொடுத்துட்டேன் அப்படின்ட்டு அவர்கள் விட்டுருவார்கள். நான் இந்த இதுக்கெல்லாம், இந்த சர்ச்சை கட்டுறதுக்கெல்லாம் காசு கொடுத்துருக்கேன், அவர்கள் கிறிஸ்துவை பற்றி அறிய மாட்டார்கள். அப்படிப்பட்டவர்களுடைய காசு வேண்டாம். கிறிஸ்துவுக்கு அவர்கள் இல்லாமல் அவர்களுடைய காசு வேண்டாம். அநேக நாட்களுக்கு முன்பாக, அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக, யாருக்கும் நினைவிருக்கும் எனக்கு தெரியவில்லை, சில நேரங்களில் இசை வாசிப்பதற்கு வருவார்கள். இசை வாசித்து விட்டு வெளியில் போய் சிகரெட் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம சபையில் நடந்தது. நாம் இங்கே ரொம்ப பொறுமையாக இருந்தாங்க. ஏன் பொறுமையாக இருந்தாங்கன்னா, இசை வாசிப்பதற்கு நம் ஆள் இருக்காங்க, ஆள் இல்லைனாலும் இப்போ உட்கார வச்சு பழக்கி வச்சுக்கலாம். ஆனால் அவர்கள் இல்லாமல் இசை எதற்கு நமக்கு? இசை வாசிப்பதற்கு 100 பேர் இருக்கலாம். ஆனால் காலங்கள் நடுவே ஒரு நாள் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டாங்க, அதுவும் ஃபேட் ஆயிடுச்சு. அப்படி இருந்தாலும் தேவனுடைய சந்நிதியில் உட்காருவது முதல் காரியமாக இருக்கிறது. ஆமென். தேவனுக்கு நீங்கள் நானும் ஊழியம் செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு தேவனை மறந்து விடக்கூடாது. தேவனுடைய பிரசன்னத்தில் தனி ஜெபம் வேண்டும், வேத ஆராய்ச்சி வேண்டும். ஆமென். இதெல்லாம் இருக்கும், நாம் நல்ல சமாரியர்களாக இருப்போம். அதற்கு முன்பாக சொல்லப்படுகிறது, நித்திய ஜீவ வாழ்க்கையை எப்படி பெற்றுக்கொள்வது என்று கேட்ட கேள்விக்கு தேவன் சொன்ன பதில் இதுவாக காணப்படுகிறது. ஆனால் இந்த சட்டத்திட்டங்களை எல்லாம் கீழ்ப்படிய முடியாது என்று ரோமரில் பார்க்கிறோம். கிறிஸ்துவும் அதுதான் அந்த இடத்தில் இது பண்ணி அதை கிரேக்க மொழியில் பார்த்தா டூ இட் கன்சிஸ்டன்ட்லி, அதை விடாமல் செய், பர்ஃபெக்டாக செய்ய. ஆனால் பர்ஃபெக்டாக செய்ய முடியாது. அதற்கு தான் கிறிஸ்துவானவர் செய்து முடித்து விட்டார். அவருடைய பாதத்தில் இருக்கும்போது அவர் நம்மை ரட்சிக்கிறார். நித்திய ஜீவ வாழ்வு கிறிஸ்துவின் இடத்திலிருந்து வருகிறது. கிறிஸ்துவின் ஐக்கியம் முதலாவது வருகிறது, கிறிஸ்துவின் ஊழியம் இரண்டாவதாக வருகிறது. மனிதர்களை நேசிப்பது முக்கியம், கிறிஸ்துவோடு இருக்கும் பொழுது அதற்கு அடுத்த ஒரு காரியமாக காணப்படுகிறது. இந்த நாளிலும் நாம் வந்திருக்கிறோம், கிறிஸ்துவை சோதிக்கும்படி அல்ல, நம் வாழ்க்கையில் இந்த இடத்திலிருந்து கற்றுக்கொள்கிற விஷயம், பிறனில் அன்பு வர வேண்டும். ஆமென். கிறிஸ்துவிலும் அன்பு கூற வேண்டும். ஆனால் எடுபடாத நல்ல பங்கு எது? கிறிஸ்துவின் பிரசன்னமாக இருக்கிறது. ஆமென். முதலாவது கிறிஸ்துவின் பிரசன்னம். அதான் இயேசு கிறிஸ்து மத்தேயுலையும் இதே அதிகாரத்தில் பின்னாலே சொல்றாரு, இதே புத்தகத்தில், முதலாவது தேவனுடைய ராஜ்யம், அவருடைய நீதி, அப்பொழுது இவளை எல்லாம் கூட கொடுக்கப்படும். ஏன் அப்படி சொல்லுகிறார் என்றால், நாம் இங்கே இருக்கிறோம், இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் தனித்தனியாக கிறிஸ்துவை பார்க்க போவோம். யாரும் எவ்வளவு பெரிய குடும்பம், எவ்வளோ க்ளோஸாக இருந்தாலும், எவ்வளோ நண்பர்கள் இணைந்திருந்தாலும், உலகத்தை விட்டு போகும் பொழுது நாம் தனியாக தான் சொல்லுவோம். கிறிஸ்துவுக்கு முன்பாக நிற்கும் பொழுது இந்த சட்ட திட்டங்களை பின்பற்றி இருக்க முடியாது யாரும். ஏன்னா எல்லாம் for all have fallen and fall short of the glory of God. தேவனுடைய மகிமையை இழந்தவர்களாய் காணப்பட்டார்கள். கிறிஸ்துவில் தான் நமது ரட்சிப்பு இருக்கிறது, நித்திய ஜீவ வாழ்வு. அதுதான் நல்ல சமாரியன் கதையில் பார்க்கிறோம். ஒரு செய்தி என்னவென்றால், பிறனை நேசிப்பது. மற்றொரு அடுத்த கதை என்ன சொல்கிறது என்றால், தேவனை நேசிப்பது. இது எது முதலில் வருகிறது என்றால், தேவனுடைய பாதம் அமர்வது. ஆமென். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோமா? ஹல்லேலூயா. ஜெபிக்கிறோமப்பா, உம்மை போற்றுகிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய கிருபைக்காய் ஜெபிக்கிறோம். உம்முடைய இரக்கங்களுக்காய் நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் உம்மோடு நாங்கள் நெருங்கி ஜீவிக்க எங்களுக்கு கிருபை தாங்க.
தகப்பனே ஆண்டவரே, உம்மோடு நாங்கள் இன்னும் பலப்பட கிருபை தாங்க. தகப்பனே, இன்னும் நாங்கள் உண்மை அறிகிற அறிவில் நாங்கள் வளர்ந்தோங்க. கர்த்தாவே, நீர் எங்களுக்கு கிருபை தர நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையில் நல்ல சமாரியனை போல நாங்கள் பிறனை நேசிக்க கிருபை தாங்க. ஜனங்கள் கஷ்டத்தோடு மனக்காயங்களோடு இருக்கிறார் தகப்பனே, அவர்களுக்கு உங்களுடைய வசனத்தை சொல்லி காயங்களை ஆற்றக்கூடிய கிருபை தாங்க. அவருடைய சத்திரமாகிய ஆண்டவர் யெகோவா ராஃபா, சுகமளிக்க தெய்வத்தினுடைய பிரசனத்தை கொண்டு வந்து அவர்களை காயங்கட்ட எங்களுக்கு கிருபை தாங்க. அதே போல் நாங்கள் இந்த நாட்கள் உம்மோடு இன்னும் அதிகமாக நாங்கள் நெருங்கி ஜீவிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தர ஜெபிக்கிறோம்ப்பா. தொடர்ந்து கர்த்தர் காத்து நடத்துங்க. ஆண்டவரே, மரியாளை போல ஒவ்வொரு நாளும் நாங்கள் உடைய பாதம் அமர்ந்திருந்து உங்களோட வசனத்தை கேட்க எங்களுக்கு கிருபை தர நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மோடுள்ள உறவு நாங்கள் ஸ்திரமாக இருக்க உதவி செய்யுங்க. அதே போல் உம்முடைய உறவோடு இருந்து மற்றவர்களுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய சேவைகள், உம்முடைய ராஜ்யத்திற்காக செய்ய வேண்டிய சேவைகளை நாங்கள் சரியாய் செய்து முடிப்பதற்கு கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபை தர ஜெபிக்கிறோம். கேட்ட சத்தியத்தின்படி நாங்கள் வாழ ஒப்பு கொடுக்கிறோம். கிருபை தங்கப்பா. இன்று துவங்கி கிறிஸ்தேசின் வருகை நாள் வரை உம்மோடுள்ள உறவுகளையும் உம்முடைய உறவு நிமித்தமாக அந்த அன்பின் நிமித்தமாக பிறகு செய்கிற நற்கிரியாகிய சுவிசேஷ பணியும் ரட்சிப்பின் காரியங்களையும் நாங்கள் சரியாய் செய்து உடைய நாமத்தை மையப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு கிருபை தர நாங்கள் ஜெபிக்கிறோம். வார்த்தை கேட்ட சிறு பிள்ளைகள், இளம் வாழ்க்கைகள், வாலிபர்கள், பெரியவர்கள், முதியோர்கள் எல்லார் மீதும் வசனத்தின் மேன்மைகளை அனுபவிக்க கிருபை தாங்க. ஒவ்வொருவரையும் கர்த்தர் கரத்தின் ஆயுதமாய் பயன்படுத்தி ஜெபிக்கிறோம். தனி ஜெபம், வேத வாசிப்பு, சாட்சியுள்ள வாழ்க்கை மூலமாக ஆண்டவரே நாங்கள் உம்மோடு உறவுகள் இன்னும் பலப்பட்டு ஆண்டவரே நாங்கள் இன்னும் அநேகரை ஸ்திரப்படுத்தக்கூடிய ஊழியத்தை செய்ய கர்த்தர் எல்லாரையும் கர்த்தர் பயன்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அது நிமித்தமாக இந்த பட்டணத்தில் பெரிய ரட்சிப்பு உண்டாகட்டும். தேவ திட்டம், தேவ நோக்கம், நம்முடைய ராஜ்யம் விரிவாக வேண்டிக் கொள்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் அசைவாடுங்க. இந்த வாரம் முழுவதும் பிள்ளைகள் செய்கிற எல்லா வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள், அலுவலக காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, பயன்படுத்துவீராக. எப்பொழுதும் உம்மோடு உறவுகளை பலப்பட கிருபை தாங்க. வேலை ஸ்தலங்களை, பணித்தலங்கள், நண்பர்கள், அயலகத்தாரை நேசிக்க, அவர்களுக்காக ஜெபிக்க, அவர்களுக்கு ஒரு அன்பை சொல்லக்கூடிய ஞானமுள்ள இருதை தர வேணுமா ஜெபிக்கிறோம். அப்போஸ்தலன் பவுல் சொன்னது போல சமயம் கிடைத்தாலும் கிடையாமல் போனாலும் உம்முடைய சுவிசேஷத்தை நாங்கள் ஜாக்கிரதையை சொல்லக்கூடிய அந்த ஞானமுள்ள கிருபைகளை கர்த்தர் எங்கள் தருணங்கள் ஜெபிக்கிறோம். ஸ்கூலில், கல்லூரிகளில், எல்லா இடங்களிலும் உம்மை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்த எங்களுக்கு உதவி செய்ய ஜெபிக்கிறோம். கர்த்தர் காத்து நடத்துங்க. எல்லாரையும் பயன்படுத்துங்க, ஆசீர்வதிங்க, கிருபைகள் மறைத்து கொள்ளுங்க. வார்த்தை கூட தாசனை பலப்படுத்தி இன்னும் அநேக ஆயிரங்களுக்கு கர்த்தர் பயன்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் காத்து நடத்துங்க. எங்களை தாழ்த்திருப்பணிக்கிறோம். நீர் மாத்திரம் மையப்படுவீராக. மீட்பராக இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே என் முழுவதுமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென், ஆமென். பிதா, குமாரன், பரிசுத்தாவியாகிய திரியதனுடைய பிரசன்னம், கிருபை, தயவு, ஆளுகை, அவருடைய உறவு நிமித்தமாக சேவை செய்யக்கூடிய கிருபைகள் இன்று துவங்கி கிறிஸ்து இயேசுவின் நாள் பிரிந்து நம்மோடு நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென்.